Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேச்சுலர் ஸ்பெஷல் அவல் உப்புமா. செய்வதற்கு தேவையான பொருட்கள் அவல் ஒரு 200 கிராம்ஸ் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, பொமகிரானட்ஸ், அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வேர்கடலை, அதாவது தோல் உரிச்ச வேர்கடலை. இந்த அவலை நீங்க தண்ணியில ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்டர் நல்லா ட்ரெயின் ஆஃப் பண்ணிடணும். இன்கேஸ் அந்த அவல் இன்னும் ஹார்டா இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க வாட்டர்ல அதை சோக் பண்ணி வைக்கலாம், திருப்பி ட்ரெயின் ஆஃப் பண்ணணும். இப்போ இலுப்பு சட்டியில ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு ஆஸ் யூஷுவல் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, நல்லா வெடிச்சு வரட்டும். அடுத்தது சீரகம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வெங்காயம் போட்ட பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சாட்டே பண்ண பிறகு மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இது இஞ்சிங்க. அடுத்தது நம்ம இஞ்சி ஆட் பண்றோம். இந்த அவல் உப்புமா ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ், 10 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சிடலாம். அடுத்தது பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணுங்க. எல்லாம் அதே ப்ராசஸ் தான், ஒன்னொன்னு ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா அது ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டொமேட்டோ. உங்களுக்கு தேவைன்னா பட்டாணி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஆட் பண்றது வேர்கடலை வீட்டில் இல்லை, கேஷ்யூ நட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா கேஷ்யூ நட்ஸும் நீங்க பொடி கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆனால் ஒன்றுங்க, அதாவது கேஷ்யூ நட்ஸாக இருந்தாலும் சரி, பீனட்ஸாக இருந்தாலும் சரி, கடைசியாக ஆட் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு, காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுங்க, அப்போதான் அந்த பொடி வகைகள்லாம் அந்த எல்லா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகும். கடைசியாக ஆட் பண்ணது உப்பு. இப்போ அந்த போஹா ஆட் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதில் வாட்டர் நல்லா நீங்கள் ட்ரெயின் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதை நான் காட்டல இந்த ஷார்ட்ஸில், ஏன்னா அது சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா போஹா அதாவது அவலுக்கு பெரிய குக்கிங்லாம் தேவையில்லை. ஆனால் ஃபியூ மினிட்ஸ் அந்த ஹீட்டில் அது நல்லா இது ஆகணுங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக கொத்தமல்லிங்க. யூஸ்வலாக நம்ம போஹா டிஷ்லலாம் இது நம்ம ஆட் பண்ண மாட்டோம். பட் நம்ம இது இன்னைக்கு ஆட் பண்றோம். அதாவது நெய் நான் சொல்ல வரலைங்க. ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது பொமகிரானட், மாதுளம்பழம். இதுதான் ஒரு கை நிறைய மாதுளம்பழம். அந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அடுத்தது லெமன் ஜூஸ். அதை அப்படியே புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.